வெல்கம் பேக் டு ஆர் ஸ்டோரிஸ் எஸ்டி சேனல். ஹேமரூன் ஹைலேண்ட்னாலே லாவெண்டர் கார்டனும் டீ ஹை எஸ்டேட்டும் தான். நான் நிறைய தமிழ் சாங்ஸில் பார்த்துருக்கேன் அண்ட் நிறைய போஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் போனதெல்லாம் பார்த்துருக்கேன். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் அண்ட் யூஎஸில் அவுட்ஸ்கர்ட்லலாம் பார்த்தாங்கன்னா இந்த லாவெண்டர் கார்டன் இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ ஹேமரூன் ஹைலேண்ட்னாலே முதல்ல நம்ம போய் இறங்க வேண்டிய இடம் லாவெண்டர் கார்டன் தான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என்னோடய கேப் டிரைவரும் அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ காலையில் ஃபஸ்ட்டே நம்மளை கொண்டு போய் 8:45 இறக்கி விட்டுட்டார். பட் ஓப்பனிங் டைமும் 9 o'clock தான். ஸோ கவுண்டரை அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆள் வந்ததே 9 o'clock தான். லக்கிலி எங்ககிட்ட கேஷ் இருந்தது. ஏன்னா கவுண்டரில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒன்லி கேஷ் ஒன்லின்னு சொல்லிட்டு. ஸோ கேஷை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஆளாக உள்ளே என்டர் பண்ணிட்டோம். கூட்டமே இல்லாதனால ரொம்ப ஜாலியாக நாங்கள் தான் என்னமோ அந்த கார்டனுக்கு ஓனர் மாதிரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போனோம். கார்டன் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தாங்கன்னா ஸ்லோப்பாக மேலே ஏறுது. ஸோ ஸ்லோப்போட சைடில் பார்த்தா ஒரு ரோலையும் ஒரு பேட்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ செம்ம ஐ கேட்சியாக இருந்தது. ஒரு ரோவில் பார்த்தோன்னா லாவெண்டர் கலர், அதுக்கப்புறம் மல்டிபிள் கலர் ஆஃப் ஃப்ளவர்ஸு, ரோசஸ்ஸு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏர்லி மார்னிங்னால கார்டனர்ஸ் வந்து அங்கங்கே காஞ்சி போயிருக்க பூ ப்ளஸ் கட் பண்ணி விடக்கூடிய செடி எல்லாத்தையும் அழகாக ட்ரிம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட இந்த டச்னால தான் இந்த கார்டன் வந்து ஐ திங்க் ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் அங்கே வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களோட டச்சில் தான் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம கார்டனுக்குள்ளே கொஞ்சம் வாக்கவே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம நடந்து போயும் நின்று எங்கே வேணுமோ அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன் தொடுறீங்க, ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு யாருமே கேட்கல. பட் நம்மளோட ரெஸ்பான்சிபிள் பூ எதையும் பறிக்காமல் கண்ணில் மட்டும் பார்த்துட்டு வர்றது நம்மளோட விசிட்டர்ஸோட ரெஸ்பான்சிபிள். மொரோவர் அந்த ஃபென்சிங்கோட வாலெல்லாம் கூட அழகாக மல்டி கலர்ஸில் பிளான்ட்டை படர விட்டுருக்காங்க. ஸோ அதுலேயும் கலர் கலராக ஃப்ளவர்ஸ் வந்து கொழுங்குச்சு. இந்த கார்டனில் வந்து 2 லேயர் கார்டன் இருக்குது. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரு அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்குது. ஸ்ட்ராபெரி கார்டனை நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த லாவெண்டர் கார்டன் பார்த்தோன்னா அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் லாவெண்டர் கார்டன் இருக்குது. ஸோ கீழே நம்ம நல்லா பார்த்து முடிச்சுட்டு மேலே இன்னும் கிளைம் பண்ணி போகிறப்ப கேசல் மாதிரி, அதாவது ஒரு கோட்டை மாதிரியான ஒரு அமைப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளை வெல்கம் பண்ணுது. ஸோ உள்ளே போய் என்ட்ரு பண்ணால் ஒரு பெரிய ஃபவுண்டைன், அதை சுற்றி அவ்வளோ பாயிண்ட் செட்டியாக பிளான்ட்டு. ஸோ ரெட்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஹர்ப்ஸ் கார்டனும் அந்த ஃபென்சிங்கில் லாவெண்டர் இது திருப்பியும் வச்சுருந்தாங்க. அண்ட் சைட்லலாம் பார்த்தா நிறைய சன்ஃப்ளவர், டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் திருப்பியும் இருந்தது. அதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில் ஆர்கே போட்டிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோவுக்கு நல்ல ஸ்பாட்டாக இருந்தது. அந்த ஹார்ட் ஷேப் ஆர்கேக்கு பின்னாடி பார்த்தா ஒரு குட்டி ஓடை மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே கோய் ஃபிஷ், அவ்வளோ எக்ஸ்பென்சிவான கோய் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு ரம்யமான ஒரு இடத்துல அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதில் மெயின் பார்ட்டு பார்த்தா கேஃபே போல் இருக்குது. நான் காலையில் நல்ல ஹோட்டல் மேரியாட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தனால அங்கே போகணுன்னே தோணலை. பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன், கேஃபேயில் ஐஸ்கிரீமும் கேக்கும் லாவெண்டர் ஃப்ளேவரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கேஃபேயில் ஐஸ்கிரீமையாவது டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அங்கங்கே கார்டனர்ஸ் இங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும். ஸோ நீங்கள் இங்கே நில்லுங்க, இப்படி நல்லாயிருக்கும் அப்படி நல்லாயிருக்கும்னு நமக்கு சஜஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம கப்பலாக தனியாக வந்திருக்கனால நீங்கள் நில்லுங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுத்து தரோன்னு கூட ஒரு சில கார்டனர்ஸ் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வாஷ்ரூமும் இருக்குது. ப்ளஸ் வீல் சேர் ஃபெசிலிட்டிக்கும் ஒரு சர்டன் லெவலில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்டர்லி பீப்புளனையோ இல்லை டிசேபிள் பர்சனையோ நம்ம கூட்டு வரதுக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ யாருமே நம்மளை ஏன் இங்கே நிற்கிறோம் அங்கே நிற்கிறேன்னு கேட்கல. பட் நம்ம விசிட்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதையும் நம்ம பறிக்காமல் அழகாக பார்த்து ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிவிட்டு வர வேண்டியதான். ஸோ ஏர்லி மார்னிங்கில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், அதாவது நிறைய விசிட்டர்ஸ் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக நான் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நீங்களும் போக சான்ஸ் கிடச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த லாவெண்டர் கார்டனை ஏர்லி மார்னிங்கே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி சேனல். தேங்க்யூ ஸோ மச். See you. Bye.